நேராக போனால் ஒரு 4 ரோடுனா அதில் லெஃப்ட்டு. இங்கேயே ரிலாக்ஸ் ஆகிடும். இங்கெல்லாம் எக்ஸைட் பண்ணக்கூடாது. கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிருக்கோம். செகண்ட் கியர் போட்டிருக்கோம். நம்ம அவ்வளோ பரவாயில்ல வந்து இங்கே திருப்பது இல்லை. பட் நம்ம 4வது கியர் போட்டிருக்கோம். பிரேக் பிடிச்சிருந்தா வண்டி பின்னாடி. பட் நம்ம இங்கே திருப்ப போகிறோம், நம்ம அங்கேயே சொல்லிட்டோம். சரி. பட் அதுக்கேற்ற ப்ராசஸிங்கில் வந்து நம்மளுக்கு அந்த வேலையை செஞ்சுருக்கணும். போகலாங்க. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருக்கோம். திருப்பிக்கலாம். கடைசி ரைட்டு. பட் அதுக்குள்ளே எக்ஸைட்டர் வந்து விறுவிறுன்னு நினைக்கக்கூடாதுன்னா ஒரு பட் நம்ம ரோட்டில் தான் வரணும். சரிங்க. சிங்கிள் ரோடாகவே இருந்தாலும் நம்ம ரோடு தான் ஃபாலோ பண்ணணும். கடைசி ரைட்டு. ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கணும், பிரேக் பிடிக்கணும். டக்குன்னு இங்கே வந்து பரதநாட்டியம் ஆடக்கூடாது. முதல்ல திரும்ப தானே போகிறோம். அப்படி இங்கே வந்து அந்த எமர்ஜென்சியில் அந்த கால் வர்றதுக்கும் நம்ம அங்கேருந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. போகலாங்க. ஏன் சிரமப்பட்டு விழுந்துச்சுன்னு தெரியுது. கிளச்சு பிடிக்கலண்ணா. போகலாங்க. வெடுக்குன்னு எடுத்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். கடைசி லெஃப்ட். பட் இண்டிகேட்டர் போட்டுருக்கணும், ஹாரன் அடிச்சிருக்கணும். ரைட்டுங்க. ஹாரன் அடிக்கணும். கடைசி லெஃப்ட்டுங்க. அவருக்கு இங்கேயே ஹார்ன் அடிக்கணும். சரிங்க. ரொம்ப போகிறாங்களா பக்கத்தில் போய் ஹார்ன் அடிச்சோம்னா பயந்து லெஃப்டானா கடைசி லெஃப்ட். ஹார்ன் பட் இவ்வளோ ஃபோர்ஸாக வந்து திருப்பக்கூடாது. சரிங்க. ஆப்போசிட் வண்டியும் ஃபோர்ஸாக வந்துச்சுன்னா அப்புறம் 2 இடிச்சிட்டு நின்றுக்கும். சரிங்க. கடைசி ரைட்டுங்க. சரிங்க. ரைட்டில் போட்டுருக்கோம்.
ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரிங்கண்ணா. நம்ம எந்த சைடு திருப்புறோமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. சரிங்க. இறங்கிச்சிங்களா டம்முன்னு? ஆமாண்ணா. அதையும் பார்க்கணும்ண்ணா. ஆனால் கொஞ்சம் குழியை விட அந்த குழிகளுக்கு தண்ணியோட அளவு கொண்டு பார்க்கணும். நம்ம இப்படி விட்டோம்னா பக்கத்தில் இருக்க மேலே அடிக்குமா அடிக்காதான்னு அவ்வளோ தூரம் கவனமாக இருக்கணும். சொல்லுங்க. ஸ்ட்ரைட்டாக ஓட்டுனுங்களா? இன்னைக்கு கொஞ்சம் உள்ள வரும்போது லைட்டாக நல்லா 3ஆவது நாளில் யாரையும் இப்படி கூப்பிட்டாங்க. சரி, நீங்கள் நல்லா ஓட்டுறீங்கன்ற வரைக்கும் கூப்பிட்டாங்க. ஓகே ஓகே. எல்லாத்தையும் நான் 5 நாள் 6 நாள் மெயின் ரோட்லேயே விட்டுருவேன். சரிங்க. அதுக்கப்புறம் 6ஆவது நாள் 7ஆவது நாள் கூப்பிட்டு வரேன். இந்த சைடு நீங்கள் நீட்டாக ஓட்டுறீங்கன்ற எடுத்தால் இப்போயே ஆரம்பிச்சே கூப்பிட்டு வந்துட்டேன். இப்படி இதை கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியாக இருக்குமே, உங்களுக்கே ஈஸியாக இருக்கும். ஓகேண்ணா ஓகேண்ணா. இல்லை சொல்கிறேன் நான், அதனால வேற ஒன்று நாளைக்கு சரி பண்ணிக்குவேன். பட் எப்போவுமே எந்த சுச்சுவேஷன்லையுமே எக்ஸைட்டர் மிதிச்சு ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் எப்பவுமே கொண்டு வந்துடுறேன். சரிங்க. ஆனால் என்னென்னா இப்போ நம்ம சொல்ல போனால் கிளச்சும் பிரேக்கும் பிடிச்சோம்னா ஓட்டி பழகணும்னா கொஞ்சம் இதாகிடும், செட் ஆகிடும், அப்படியே பழகிடும். சரிங்க. அந்த ரோட்டுக்கு போயிடணும். வெயிட் பண்ணி போயிடலாமாண்ணா? அவ்வளோதான். ஹலோ அண்ணா, வந்துட்டுருக்கேன். ஓவராக கிளச்சு நம்ம அப்ளை பண்ணுறதுனால மைலேஜ் எவ்வளோ? ஆனால் கீரை மாற்றணுன்னே கிளச்சை விட்டுறணும். ஓவராக கிளச்சு வந்து சிட்டிக்குள்ள அப்ளை பண்ணி தான் வேணும், வேறு வழி வழியே இல்லை. கிளச் இல்லாமல் அந்த வண்டிக்கு வேலையே இல்லை. சிட்டிக்குள்ள ஆப்ஷனே இல்லைண்ணா, கிளச் தான். உங்களுக்கு எல்லோரும் பார்த்தீங்கன்னா கிளச்சை பிரேக் பிடிச்சி தான் கிளச்சை பிடிக்கணும்பாங்க. பட் சிட்டிக்குள்ளே கிளச்சை பிடிச்சி தான் பிரேக் பிடிக்கணும். ஹைவேஸில் மட்டும்தான் நம்ம பிரேக் பிடிச்சி தான் கிளச்சை சிடிசிட்டு அவரை இறக்கி விட்டுருந்தா மறுபடியும் அங்கே சிடிசிட்டு ஒரு பையன் இருக்கான், அவரை பிக்கப் பண்ணிவிட்டு சரிங்க விஷயத்திட்ட பையனை இறக்கி விட்டு தெளிவாக போயிடலாம். சரிங்க. டக்குன்னு இது ரீசேல் பண்ணிக்குவாங்க. 4வது கீர் போட்ட செகண்ட் கீர். அதான் அது தவறு செய்கிறது தப்பு இல்லை, செஞ்ச உடனே தப்பாக இருந்தால் திருப்பிடணும். சரிங்க. அவ்வளோங்க, திருத்திட்டா வேலை முடிஞ்சிடும். ஓவர்டேக் பண்ண முடியாது, பின்னாடியே போய்க்கலாம்ண்ணா. தாராளம், நான் உங்களை ஓட்டப்பவே சொல்லிடுறேன். உங்கள் சுச்சுவேஷன் எப்படி அதுக்கு நீங்கள் ஓட்டுங்க. நான் காலம் கூட கீழே யூஸ் பண்ண மாட்டேன். கீழே வந்தால் மட்டும் செகண்ட் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்க. 21, 22 இருந்தாலுமே சரிங்க தேர்ட்லேயே வண்டி போகும். இப்போ ஓட்டே பண்ணிக்கலாம். ஓகே அண்ணா. போகலாண்ணா, ஒன்றுக்கு கூப்பிடுறேன். என்ன போகலாமாண்ணா? போகலாங்களா? போகலாண்ணா, உனக்கு காணும். ஃபோன் பண்ணி வேணாம் வேணாம் வேணாம், அங்கே இன்னொருத்தர் அங்கே நிற்கிறாங்க. அவன் அங்கேருந்து கை கூட காட்ட மாட்டேங்கிறான். அவன் வண்டியே பார்க்க அவர் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம்.
டைம் இல்லை, ஆள் நிறைய பேர் இருக்காங்க. நான் உன்னை இங்கே காண இப்போ வண்டி எடுங்கன்ட்டேன். நான் உன்னை காணன்ட்டு வண்டி எடுங்க போகலான்ட்டேன். இண்டிகேட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிருமா? ஆமாண்ணா, டர்னிங்கில் ஆஃப் ஆயிரும், ஹைவேஸில் ஆஃப் ஆயிரும். ஹைவேஸில் பஸ் வந்துச்சா முன்னாடி? உங்கள் பஸ்ஸா அது? 6-7 கொஞ்சம் இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. 7 போய்ட்டுறாங்க சார். சார் இன்னைக்கு லெஃப்ட் போடுவோம். ஓகே, தில்லைநகர் போடுவோம். நம்ம லெஃப்ட் வரணும்னா ஓகே. இல்லை இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் வரக்கூடாது. ஆக்சுவலாக நான் ரைட்டு ஃபுல்லாக மாறினதுக்கப்புறம் தான் டக்குன்னு சொன்னீங்க. நான் அங்கேயே சொல்லிட்டேன். நம்ம உஷா தேட்ட ஒருத்தர் இல்லை அது பண்ணுறோம், தில்லைநகருக்குள்ள போகிறோன்னு மறந்துட்டுண்ணா. அந்த ரைட்டில் திருப்பிட்டு கரெக்டாக வழியே வெளியே போயிடலாம். மறுபடியும் செகண்ட் இந்த ரைட் என்ன நம்ம ரோடு இவ்வளோ தூரம் வந்தால் இப்போ உள்ளேருந்து கார்காரங்க தான் வழி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹார்ன் அடிச்சிருக்கும். ஏன் கார்த்தினா அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கண்ணா. என்ன சொன்னாங்க பார்த்துருக்கு? பெட்டில் சேர்த்துருக்கு. அப்படியா? இன்னும் 13 நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. அங்கே பார்க்குறக்கு ஆள் இருக்கா? இருக்காங்கண்ணா, அண்ணன் இருக்கேன். நேற்று 10 மணி ஆயிடுச்சு வரதுக்கு. 3 மணிக்கு தான் அங்கேருந்து கார் எடுத்தோம். இன்னைக்கு காலையிலையா? அப்படி லெஃப்ட்டுண்ணா? லெஃப்ட் போகணுமாண்ணா? ஆமாம். கடைசி பைக். ஆமாம், நேராக புதுர் பஸ் ஸ்டாப். எதனால் ஆஃபர்ஸ் தெரியுமா? ஆனால் கிளச்சை நீங்கள் பரபரப்பாக வண்டி ஓட்டுறீங்க. நீ ஏன்டா பார்க்குற போடா. நீங்கள் பரபரப்பாக வண்டி ஓட்டுறீங்க. சரிங்க, அப்படியே அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணி போட்டு இருப்பேன்.
செகண்ட் கியர் போட்டுருக்கோம். போகலாம் போதுங்க. வண்டி அந்த ஃபஸ்ட்டு கீழே இருந்தோம்னா சுண்டி இழுக்கும். சரிங்க. நம்ம அந்த ஸ்பீட் பிரேக் ஏறதுக்கு கிளச்சை பிடிச்சி அந்த கேப்பில் செகண்ட் கியர் ஃபாலோ பண்ணிடணும். சரி. பட் நிறுத்துறதுக்கு முன்னாலே நம்ம உடனே போகத்தான் போகிறோம். அதுக்கு உண்டான ப்ராசஸிங்லேயே நிறுத்தி தம்பி போனா